வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் விரைவில் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அமைவதற்கு அரும்பாடுபட்டவர் ஜான்குமார் எம்எல்ஏ. பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் பலமுறை முயற்சித்தும் வெற்றி பெற முடியாத நிலையில் ஜான்குமார் எம்எல்ஏ நெல்லித்தோப்பு தொகுதியில் தான் செய்த மக்கள் தொண்டை தேர்தல் களத்தில் பரப்புரையாக்கி மக்களின் செல்வாக்கோடு நெல்லித்தோப்பு தொகுதியை வென்று எடுத்தார். ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ சிறு வயதில் தேர்தல் களம் கொண்டு தந்தையின் ஆசிரோடு வெற்றி பெற்றார். அவர் தேர்தலில் வாக்குறுதியை கூறியது போல் நெல்லித்தோப்பு கல்லறை தூய்மைப்படுத்தி மின்சாரம் அமைத்து சிமெண்ட் சாலை அமைத்து தருவேன் என்று கூறியதை உண்மையாக்கினார்கள். பெரியார் நகர், கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர்களுக்கு அவர்களுக்கான பட்டா வழங்காமல் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவதிக்குள் இருந்த மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் வகையில் ஜான்குமார் எம்எல்ஏ, ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ குடிசை மாற்று வாரியம் மூலமாக அவர்களுக்கு பட்டா நகல் வழங்கப்பட்டது. அதே போன்று நெல்லித்தோப்பு மணிமேகலை பள்ளி முதல் சாரம் மார்க்கெட் வரை லெனின் வீதி போக்குவரத்து நெரிசலில் 30 ஆண்டுகளாக எந்தவொரு முன்னேற்றமும் இல்லாமல் பாதிப்படைந்துள்ளது. அதை எம்எல்ஏக்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் பலகட்ட முயற்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி மூலம் இருபுறமும் சாக்கடை வசதி அமைத்து மழைநீர் தேங்காத வண்ணம் சிறப்பான வடிகால் வசதியுடன் சாலை அமைத்து மக்களின் பாராட்டை பெற்றார்கள். நெல்லித்தோப்பு ஆலை வீதி பகுதியில் பாதாள சாக்கடை அமைத்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தினார்கள். மின் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி வைத்தார்கள். அதே போன்று காமராஜ் நகர் தொகுதியில் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகரில் மழைநீர் தேங்காத வண்ணம் ராட்சச மோட்டார் அமைத்து விரைவில் மழைநீர் வெளியேறும் வகையில் வழிவகை செய்துள்ளார்கள். காமராஜ் நகர் தொகுதியில் பல புதிய சாலைகள், வடிநீர் வாய்க்கால் வசதி, சிறு பாலங்கள் மற்றும் தடையில்லா மின்சாரம் பெறுவதற்கு உயரக டிரான்ஸ்பார்மர் அமைத்து சிறப்பான தொகுதியாக காமராஜ் நகர் தொகுதியை மாற்றி அமைத்து ஜான்குமார் எம்எல்ஏவுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. தொகுதிக்குள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைத்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து விரைவாக அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தார். தற்பொழுது சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பங்களிப்புடன் அன்னதான உணவு கூடம் அமைத்து ஆயிரக்கணக்கானோர் சமபந்தி விருந்து வழங்கி புதுவை மட்டுமல்லாமல் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார். பாஜக தலைமையானது ஜான்குமாரின் சேவையை பாஜக கட்சி வளர்ச்சிக்காக அவரும் அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமாரும் சேவையாற்றுவதினை கருத்தில் கொண்டு புதுவையில் வலுவாக பாஜக கட்சி கால் ஊனுவதற்கு ஜான்குமாரின் சேவை புதுவை மாநிலம் முழுவதும் தேவை என்ற எண்ணத்தில் தற்பொழுது ஜான்குமார் எம்எல்ஏவையே அமைச்சராக முடிவு செய்துள்ளது. இவர் கிறிஸ்துவர் சிறுபான்மை அமைப்பை சார்ந்தவர் என்பதினாலும் சிறுபான்மை மக்களின் அதிகப்படியான அன்பை பெற்ற ஜான்குமாரின் ஆதரவு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு என்றும் கை கொடுக்கும் என்ற நோக்கில் பாஜக தலைமை அவரை அமைச்சராக்குகிறது. சட்டப்பூர்வமாக பதவியேற்பு விழாவுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காமராஜ் நகர் தொகுதியில் ஜான்குமார் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னதான கூடத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆசிருடன் தினம்தோறும் 500 நபர்களுக்கு சமபந்தி விருது அன்னதானம் வழங்கி வருகின்றார். சைவ உணவு உண்பவர்களுக்கு தனியாகவும், அசைவ சாப்பாடு உண்ணும் நபர்களுக்கு தனியாகவும் மகளிருக்கென தனி பிரிவு பந்தி பரிமாறப்படுகின்றது. தினம்தோறும் 12 மணி முதல் 2 மணி வரை உணவு வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கோயம்புத்தூர் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, முட்டை, தரமுள்ள சாதம், மேலும் வாரத்தில் 3 நாள் சைவமும் 3 நாள் அசைவமும் வழங்கப்படுகின்றது. சுமார் 700 முதல் 750க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவு அருந்தி செல்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, வேறு எந்த வேளையிலும் கிடைக்காத சந்தோஷம் பொதுமக்களுக்கு உணவளிப்பதில் இருப்பதாக ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மேலும் மாம்பழங்களை அனைவரும் சாப்பிட வேண்டும், மருத்துவ குணம் நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதை மையமாக கொண்டு இன்றைய தினம் நாங்கள் மாம்பழங்களை டன் கணக்கில் இறக்கி மாம்பழங்களை பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றோம். தற்பொழுது பல பேர் இந்த மாம்பழங்களை சாப்பிட தவிர்க்கின்றனர். ஏனென்றால் சுகர், பிபி உள்ளவர்கள் இந்த மாம்பழத்தை சாப்பிட தவிர்க்கின்றனர். வருஷத்தில் வருகின்ற எல்லா பழங்களையும் சாப்பிட்டால் எந்த நோயும் வராது என்பது என்னுடைய கருத்து என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.
மேலும் நம் பாரத பிரதமர் சொல்லியிருக்கின்றார், மாம்பழ வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று. மேலும் அது மட்டுமில்லாமல் மாம்பழங்களை அனைவரும் சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் லாரி நிறைய மாம்பழங்களை இறக்கி பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றோம் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மாம்பழங்களை பொதுமக்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும். மாம்பழம் மருத்துவ குணம் நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதை மையமாக கொண்டு இன்றைய தினம் நாங்கள் மாம்பழம் டன்னு கணக்கில் இறக்கி நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். சாப்பிட்றேன், ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. அதாவது எந்த வேலையுமே ஆனது மாதிரி மக்களுக்கு சாப்பாடு போறது இருக்கிற இன்பம் எதுலையுமே இல்லை. அதனால அதில் முழு கவனம் செலுத்துறோம். மொத்தம் இருக்கிற பாண்டிச்சேரி முழுவதும் எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் சாப்பாடு போடுறது அவருடைய ஸ்கீம். வேற மாதத்திலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 தொகுதியில் இதே மாதிரி சாப்பாடு போடுறது. அவ்வை நகர் மகளிர் சங்கம் சார்பில் நடைபெற்ற தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றி சிறப்புரையாற்றினார். லாஸ்பேட்டை அவ்வை நகர் மகளிர் சங்கத்தில் மகளிர் தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வை நகர் மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக தலைமை காவலர் ஹேமமாலினி கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றியும் இன்றைய சூழலில் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவரது பல்வேறு அனுபவங்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார். மகளிர் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். தற்காப்பு கலை செயல் விளக்கம் சிலவற்றையும் செய்து காட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்காரம்மாள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் உமாசேகர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் தலைவி பார்வதி வேத நாராயணன் நன்றி உரையாற்றினார். வெளியனூர் ஒதியம்பட்டுப்பேட்டையில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டுப்பேட் பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 27,85,000 மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தற்போதைய ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களின் வீடு தேடி வருவதாக முத்தியல்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாக தெரிவித்தார். அட்டவணை இன மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும், முத்தியால்பேட்டை வளர்ச்சி பாதையில் செல்ல சிந்தித்து வாக்களியுங்கள் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் பல்கலைக்கழகம் அருகே தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 வாலிபர்களை விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார் பாளையம் பகுதியை சேர்ந்த
மதன், தேவா என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், 2 செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. வில்லியனூர் 10 கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனியிற்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியாள் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலை நாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தன், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தணிகாச்சலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிஐடியு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலை இழந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசு மீண்டும் வேலை வழங்கி சம்பளமாக மாதம் 10,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். முதல்வர் அறிவிப்பு செய்து 2 ஆண்டு 3 மாதங்கள் ஆகிறது. இதுவரை புதுச்சேரி அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருகிறது. அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்படும் பட்டியலில் கடந்த 2015 முதல் 2016ஆம் ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட வவுச்சர் ஊழியர்களான எங்களையும் சேர்த்து பட்டியல் சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாகிய தெய்வீகன், வினோத், சத்தியவதி, மணிவண்ணன், மோகன்ராஜ், சேகர், ரவிசங்கர், சிவபிரகாசம், புகழேந்தி பிரதாப், பிரகாஷ், அருள் பிரபு, ஜெகதீசன், கல்யமூர்த்தி, சந்திரசேகரன், ஆனந்தபாபு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் பறையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5.3.2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும், 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பறையடித்து நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 132வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 132வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசமேந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.